ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டோக்கியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்டோக்கியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் வேதிவினை கூறு விகித கணக்கீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டோக்கியோமெட்ரின்னு என்ன சொல்லுவோம்? வேதிவினை கூறு விகிதம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லைங்களா? அதாவது ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் இருக்கிற பேலன்ஸ்டு சொல்கிறோமா இல்லைங்களா? வேதிவினை கூறு விகிதம் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்கிறது. ஓகேங்களா? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? போன கிளாஸில் ப்ரீவியஸ் கிளாஸில் எதை பற்றி பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? இங்கே பாருங்கள், இந்த கேசரி இதை பற்றியெல்லாம் பார்த்து ஞாபகம் இருக்குங்களா? ஸ்டோக்கியோமெட்ரிக் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்து ஞாபகம் இருக்குங்களா? ஸ்டோக்கியோமெட்ரிக் வேதிவினை கூறுகளின் விகிதத்தை பற்றி பார்த்து ஞாபகம் இருக்குங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு எதே எக்ஸாம்பிளை வச்சு பார்த்துருப்போம் அப்படின்னா இந்த ரவை, சுகர், கீ, நட்ஸ், கேஷ் இதை வச்சு பார்த்துருப்போம் இல்லைங்களா? இப்போது இந்த அளவு இருந்தால் நம்ம 3 கப் கேசரி தயாரிச்சிருக்கலாம். அப்போது இதில் ஏதாவது ஒரு இதில் ஃபார் எக்ஸாம்பிள் சுகரில் 1 கப் தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் கேசரியுடைய அளவு பாதியாக தான் தயாரிக்க முடியும்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா ஸ்டோக்கியோமெட்ரிக் பற்றி? ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்டோக்கியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோக்கியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா, ஸ்டோக்கியோமெட்ரிக் கால்குலேஷன் என்னன்னு சொன்னேன்? வேதிவினை கூறு விகித கணக்கீடுகள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸ்டோக்கியோமெட்ரி இஸ் த குவான்டிட்டி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் reactants and products in a balanced chemical equation in moles. ஓகேங்களா? அதாவது ஸ்டோக்கியோமெட்ரி ஓகேங்களா is the quantitative relationship between reactants and products in a balanced chemical equation in moles. அதாவது ஒரு சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு இருக்கா இல்லைங்களா? பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன், ஒரு சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டில் வினைப்படு பொருள் ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்ஸும் இருக்கா இல்லைங்களா? வினைப்படு பொருள், வினை விளைபொருள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ரியாக்டன்ஸையும் ப்ராடக்ட்ஸையும். அதாவது ஒரு சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டில் வினைப்படு பொருளும் வினைவிலை பொருளும் இருக்கிற மோல்களோட எண்ணிக்கை இருக்கு இல்லைங்களா? இப்போது ரியாக்டன் சைடும் ப்ராடக்ட் சைடும் இருக்கிற மோல்களுடைய எண்ணிக்கை பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டோக்கியோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் ஸ்டோக்கியோமெட்ரிக் இஸ் த குவான்டிட்டி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் reactants and products in a balanced chemical equation in moles. The quantity of reactants and products can be expressed in moles or in terms of mass unit or as volume. ஓகேங்களா? மோல்ஸ்லையும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ இன் வால்யூமில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். திஸ் 3 units are interconvertible. இந்த யூனிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஈஸியாக என்ன பண்ணலான்னா இன்டர்கன்வெர்ட்டிபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேசிக்காக ஒரு சின்னதான ஒரு கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ்ன்னு யூஸ் பண்ணுவோமா? ஓகேங்களா? அதாவது மாஸை மோலார் மாஸால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா we can get number of moles. Okay, if you want mass, okay, அப்போ இருக்கிற டேர்ம்ஸ் நீ பாருங்க, number of moles which is equal to mass divided by molecular mass. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு மாஸை மோலார் மாஸில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு மாஸ் தான் தேவைப்படுது அப்படின்னா இங்கே இருக்கிற மாலிகுலர் மாஸை அல்லது மோலார் மாஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? மல்டிபிகேஷன் டைம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? மாஸ் கண்டுபிடிச்சிடும். புரியுதுங்களா? இந்த ஸ்டெப்ஸ் புரியுதா? நம்பர் ஆஃப் மோல்ஸை விட மோலார் மாஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மாஸ் கிடச்சிரும். நம்பர் ஆஃப் மாஸை மோலார் மாஸை வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சிரும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸு இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்க்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது அப்படின்னா இதுவும் சேம் த ஃபார்முலா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருப்போம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் which is equal to given volume divided by standard volume. Standard volume 22.4 liters இல்லையா? அப்போ பாருங்கள் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லைங்களா, வால்யூம் டிவைடட் பை 22.4 liters கொடுத்துருங்களேன். டிவைடட் பை 22.4 liters we can get
நம்பர் ஆஃப் மோல்ஸ். இதுவே வால்யூம், கிவன் வால்யூமை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்க 22.4 லிட்டர்ஸை மல்டிப்ளிகேஷன் டேர்ம் கொண்டு வந்துடலாமா? அப்போ வால்யூம் which is equal to number of moles into 22.4 liters. புரியுதுங்களா? ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஓகேங்களா? இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸு ஜஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸோடைய ஃபார்முலா, 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதை நம்மளுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்களோ, இப்போ டு ஃபைண்ட் அவுட் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் which is equal to mass divided by molar mass யூஸ் பண்ணிக்கலாம். அது whether they are given the data in volume means number of moles which is equal to volume divided by 22.4 liters. Okay, so next the given is simple equations, that is methane plus on combustion. Combustion means we have to supply a oxygen. Methane plus oxygen gives carbon dioxide and water. Okay, here 1 moles of methane combines with 2 moles of oxygen to give 1 moles of carbon dioxide and 2 moles of water. Okay, 2 moles of water. Now you see stoichiometric coefficients. Stoichiometric coefficients means, what is meant by stoichiometric coefficient? Stoichiometric அப்படின்னு என்ன சொல்லி கொடுத்தேன்? வேதிவினை கூறு விகிதம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? கோஎஃபிஷியன்ட்னா குணுகங்கள், வேதிவினை கூறு விகித குணுகங்கள். ஓகேங்களா? இது ஒன்றும் கிடையாது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு CH4 எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. O2 எத்தனை இருக்குது? 2 இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு 1 தான் இருக்குது. வாட்டர் 2 இருக்குது. புரியுதுங்களா? ஸ்டோக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ்னால் குணுகங்கள் முன்னாடி இருக்கிறத. இப்போ CH4 முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள், ஒன்றுமே இல்லையா? அப்போ 1 அர்த்தம். 2O2 2 இருக்கா இல்லையா? அப்போ 2ன்னு போட்டுக்கணும். பராக்சைடில் CO2 எத்தனை இருக்குது? 1. வாட்டர் 2. அவ்வளோதான். புரியுதுங்களா இது அப்படின்ட்டு? அந்த நெக்ஸ்ட்டு மோல் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? மோல் ரிலேஷன்ஷிப் அப்புறம் என்ன அர்த்தம்? எவ்வளோ மோல்ஸாக இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறத ஒரு ஈக்குவேஷன்ஸு நம்ம எதில் சொல்லிகிட்டு இருப்போம் அப்படின்னா மோல்ஸ் தான் சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ ஹியர் ஆல்சோ 1 மோல், 2 மோல், 1 மோல், 2 மோல்ஸ். முடிஞ்சுங்களா? சரி, ஓகே. இப்போ நம்மகிட்ட நம்பர் ஆஃப் மோல்ஸ் எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மீத்தேன் எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. ஆக்சிஜன் 2, கார்பன் டை ஆக்சைடு 1 அண்ட் தென் வாட்டர் 2. ஓகேங்களா? இப்போது மாஸ் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? நிறைக்கும் உள்ள தொடர்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபார்முலா கொஞ்சம் மாற்றி போடுங்க பார்க்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் which is equal to mass divided by molar mass முடிச்சுட்டு இருக்குமா? அப்போ mass which is equal to number of moles into molar mass. அவ்வளோதான். mass which is equal to number of moles into molar mass. அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், mass for methane நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குது? 1. மீத்தேனோட மோலார் மாஸ் 16 கிராம் மோல் இன்வர்ஸ் இல்லையா? CH4 பாருங்கள், கார்பன் 12 + 4, அப்போது 16 வந்துருக்குமா? 16 மோலார் மாஸ். What is meant by molar mass? Mass present in 1 mole which is called as a molar mass. அப்போ 1 யூனிட் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? கிராம் மோல் இன்வர்ஸ். ஓகேங்களா? கிராம் மோல் இன்வர்ஸ். ஓகேங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், இதில் 1 மோலில் இருக்க மோலும் மோல் இன்வர்ஸும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? மோல் இன்வர்ஸுங்கிறது என்ன? 1/மோல் தானே. இதோட இன்ட்டு மோல் இருக்குது. அப்போ மேலே இருக்க மோலும் கீழே இருக்க மோலும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்படி என்னோடய யூனிட் என்ன தான் கிடைக்கும்? எனக்கு 16 கிராம் தான் கிடைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஆக்சிஜன் எத்தனை மோல்ஸ் இருக்குது? 2 மோல்ஸ் இருக்குது. ஆக்சிஜன் O2 இருக்கா? ஒரு ஆக்சிஜனுடைய மாசு 16 × 2 32. 32 கிராம் மோல் இன்வர்ஸ். இதுக்காக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 64 கிடைக்கும். அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு 1 மோலு. CO2
CO2 12 plus 32 which is equal to 44. அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட்டர் 2 moles வாட்டர். என்ன ஃபார்முலா? H2O இல்லையா? அப்போ 2 + 16 18 வரும். அப்போ 18 2 × 18 எவ்வளோ? 36 கிராம். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொருத்தருடைய மாதம் கண்டுபிடிச்சாச்சா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அவனுடைய வால்யூம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் மட்டும் கேஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். Mass of reactants which is equal to mole into molar mass of reactants and volume of a product. That is, 1 mole of any gas occupy a volume of 22.4 liters at 273 and 1 atmospheric pressure. அதாவது ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் ஒரு மோலில் 22.4 லிட்டர்ஸ். அப்போது 22.4 லிட்டர்ஸ் தான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? இப்போது ஒரு மோல் யாருக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடுக்கு ஒரு மோல் வந்திருக்கா? 1 மோல் இருக்கா? அப்போ ஒரு மோலில் ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் எவ்வளோ வால்யூம் இருக்குன்னு சொன்னோம்? 22.4 லிட்டர்ஸ். வேறஸ் வாட்டருக்கு பாருங்கள், பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. 2 மோல்ஸ் இருக்கா? அப்போ 2 மோல்ஸ்னால் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 44.8 லிட்டர்ஸ். ஓகே, புரியுதுங்களா எப்படின்ட்டு? ஒரு மோலில் 22.4 லிட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 2 மோல்ஸில் 44.8 லிட்டர்ஸ். ஸோ இதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸ்க்கு கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், வால்யூம் ரிலேஷன்ஷிப்பில் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ரியாக்டன்ஸ் எத்தனை இருக்குது? நம்பர் ஆஃப் மோல்ஸு. மீத்தேன் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், பார்க்கலாம். 1 இருக்கா? அப்போ 1 × 22.4 லிட்டர்ஸ். அப்போ 22.4 லிட்டர்ஸ் தான். ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 2 மோல்ஸ் இருக்கா? 2 மோல்ஸ் இருக்குது அப்படின்னா 2 × 22.4 லிட்டர்ஸ். அப்போ எவ்வளோ கிடைக்குனுக்கு? 44.4 லிட்டர்ஸ். இது ஒரு மோல் தான் இருக்கனால ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? 22.4 லிட்டர்ஸ். இதுவும் 22.4 × 2 அப்போ 44.8 லிட்டர்ஸ். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த டேபிள் காலம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இதில் கால்குலேட் பண்ணுறதால உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ கேன் வி மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக்? Calculations based on stoichiometric. Calculations based on stoichiometric. ஓகேங்களா? ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் கால்குலேஷன்ஸை பார்க்க போகிறோம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். How many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia? Okay, how many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia? அப்படின்னு கேட்டிருக்காங்க questions புரியுதா? How many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia? First, you have to see the balanced stoichiometric equation for the formation of ammonia. Here you know nitrogen plus hydrogen gives ammonia. We have to take 1 mole of nitrogen and 3 moles of hydrogen to produce 2 moles of ammonia. Okay, so now you have 2 moles of ammonia and 3 moles of hydrogen. Okay, 2 moles of ammonia and then 3 moles of hydrogen. See here, 2 moles of, if you want 2 moles of ammonia, you have to give 3 moles of hydrogen. If you want to produce 2 moles of ammonia, you have to give 3 moles of hydrogen. Okay, so how we can balance it? Okay, they are asking the questions, how will you produce 10 moles of ammonia with how many moles of hydrogen required? Okay, so to produce 10 moles of ammonia, just we can multiply this equation by 5. Just multiply this equation by 5. What will you attain? 5 moles of nitrogen
Okay, just multiply it by 5. We can get 5 moles of nitrogen. 3 into 5, 15 moles, and then 2 into 5, 10 moles of ammonia. So we get 10 moles of ammonia. Okay, so our answer is 15 moles of hydrogen is required to produce 10 moles of ammonia. Okay, so this is a shortcut. Okay, now you can apply. How can we get this? Okay, just you take what is required to produce what. Okay, 3 moles of hydrogen. Okay, just you write 3 moles of hydrogen, which is equal to 2 moles of ammonia. Okay, 3 moles of hydrogen, which is equal to 2 moles of ammonia. Okay, you want 10 moles of ammonia. Okay, you want 10 moles of ammonia. இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 3 moles of hydrogen, okay, in the term equal to, just give it to denominator, 2 moles of ammonia. Okay, so we want which is equal to 1 mole of ammonia. இல்லையா? 1 mole of ammonia இருக்கு. ஆனால் நம்மளுக்கு எத்தனை மோல் தேவைப்படுது? 10 moles of ammonia தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல 2 moles of ammonia இருந்துச்சா இல்லைங்களா, அதை இங்கே கீழே கொடுத்துட்டுனா அப்போ எவ்வளோ மோல் இருக்கும்? 1 mole ammonia தான் இருக்கும். அப்போ 3 mole of hydrogen divided by 2 mole of ammonia which is equal to 1 mole of ammonia கிடச்சிருக்குமா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தேவைப்படுறது 10 moles. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் நான் 10 mole of அமோனியாவால் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே எதாவது மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், நீங்கள் 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணுமா? அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள், 3 moles of hydrogen divided by 2 moles of ammonia into 10 moles. இது 10 moles of ammonia which is equal to இந்த பக்கம் 10 moles of ammonia எழுதியிருக்கலாம். புரியுங்களா? ஸ்டெப்ஸாக புரியுதா என்னன்னுட்டு? ஓகே, அப்போது இந்த 2 moles of அமோனியாவும் இங்கே இருக்க 10 moles of அமோனியா கேன்சல் பண்ணால் 5 மோல் மட்டும் தான் மிச்சிருக்கும். அமோனியா கேன்சல் ஆகிடும், 5 தான் மிச்சிருக்கும். அப்போ 3 into 5 எவ்வளோ தேவைப்படும்? எனக்கு 15 moles of hydrogen தேவைப்படும். புரியுதுங்களா? எப்படி கொண்டு வந்து தெரியுதாப்பா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ரியாக்ஷன்ஸில் calculate the amount of water produced by the combustion of 32 gram of methane. combustion அப்படின்னா எரிக்கிறது, அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு பை தி கம்பஷன் ஆஃப் 32 gram ஆஃப் மீத்தேன் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ மீத்தேனுடைய ஃபார்முலா என்ன? CH4 ஆன் கம்பஸ்டன், கண்டிப்பாக ஆக்சிஜன் வச்சு தான் வச்சுருப்போம். இட் கன்வெர்ட்ஸ் இன்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஓகே, ஸோ இதில் இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸை மாற்றுங்க. CH4 plus 2O2 gives CO2 plus 2H2O. 1 mole மீத்தேன் இருக்குது, 2 moles ஆக்சிஜன் இருக்குது, 1 mole கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் 2 moles வாட்டர் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு மோல் விச் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் இல்லையா? அப்போ 16 கிராம். அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 2 moles ஆஃப் ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 molesனால் 1 mole which is equal to மாலிகுலர் மாஸ்ன்னு படிச்சிருக்கோம். அப்போ இந்த பக்கம் 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னா 2 moles மாறுதுன்னு வச்சிங்களேன். இந்த பக்கம் ஏதாவது மல்டிப்ளை பண்ணலாம், நம்ம 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணிடணும். 2 into மாலிகுலர் மாஸ், 2 into மாலிகுலர் மாஸ். அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 into 18, 36 கிராம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்படின்ட்டு சரி, இப்போ இது போல்
மீத்தேன் அண்ட் தென் வாட்டருக்கு எவ்வளோ வேல்யூஸுங்கிறது நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோமா? CH4க்கு 16 கிராம் மோலார் இன்வெர்ஸ் படிச்சிருக்கோம். வாட்டருக்கு 18 கிராம் மோல் இன்வெர்ஸ் படிச்சிருக்கோம். கம்பஷன் ஆஃப் methane, 32 gram of methane produces 32 gram of methane produces அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம சொல்லிடலான்னு சொல்கிறேன். இந்த ஈக்குவேஷன்ஸை போதும் நம்மளுக்கு. எப்படின்னு பாருங்கள், 16 கிராம் இங்கே நம்மகிட்ட கொடுத்துருக்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸில் கொடுக்கல, 16 கிராமில் கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா? 1 மோல் விச் இஸ் ஈக்குவல் டு 16 கிராம் ஏற்கனவே பார்த்தாச்சா? அப்போது இது 16 கிராம் இருக்குது. எது நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துங்க, வேறு எதுவும் தேவையில்லை. இது 16 கிராம், இது 16 கிராம் ஆஃப் மீத்தேன், ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு, எதை கொஷின் கேட்டிருக்கான், கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ்ட். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆக போகுதுன்னு கொஷின் கேட்டிருக்கான். இங்கே 2 moles ஆஃப் வாட்டர் இருக்குது. அப்போ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலான்னா கிராமுக்கு மாற்றிருக்கலாமா? 1 molar mass, 1 mole which is equal to 1 molar mass, 2 moles which is equal to 2 molar mass. அப்போ 2 into 18 எவ்வளோ கிடச்சிருக்கு எனக்கு? 36 கிராம் ஆஃப் வாட்டர் கிடச்சிருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 32 கிராம் மீத்தேன் எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணால் இந்த 16 32 மாறும்? இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 32 கிராம் ஆஃப் மீத்தேன், இந்த பக்கம் 32 கிராம் ஆஃப் மீத்தேன். அப்போ இந்த பக்கமும் 12 எவ்வளோ கிடைக்கும் எனக்கு? 72 கிராம் ஆஃப் வாட்டர். அப்போது எவ்வளோ வாட்டர் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னா 72 கிராம் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். 72 கிராம் ஆஃப் வாட்டர் இஸ் ப்ரொடியூஸ்ட். புரியுதுங்களா? சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், பார்க்கலாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், ஈக்குவேஷன்ஸ் எழுதுனீங்களா? இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து யார் 2 பேர் தேவையோ அவங்கள மட்டும் எழுதுங்க. 16 கிராம் ஆஃப் மீத்தேன் which is equal to 36 கிராம் ஆஃப் வாட்டர். ஓகே, இப்போது இந்த 36 கிராமை அப்படியே கீழே கொண்டு வந்துட்டா என்ன கிடைக்கும் எனக்கு? 16 கிராம் மீத்தேன் divided by 36 gram water which is equal to 1 gram of water. ஓகேங்களா? ஓகே, புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட் ஸ்டெப் புரியுதா? ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன், யார் 2 பேர் தேவைப்படுறாங்களோ அவங்கள மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? சரி, 16 கிராம் மீத்தேன் which is equal to 36 gram of water. ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது வாட்டர் தானே. அப்போது மீத்தேன் இந்த பக்கம் கொண்டு போயிட்டா 1 கிராம் மீத்தேன், இப்போ 36 கிராம் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை 16 கிராம் மீத்தேன் கொண்டு வந்துடலாமா? எனக்கு தேவை 32 கிராம். அப்போ இந்த பக்கம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 32ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பக்கம் 32ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த பக்கம் ஏதாவது மல்டிப்ளை பண்ணணும், 32 கிராமால் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 32 கிராமால் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 16 32 கேன்சல் ஆச்சுன்னா 2 டைம்ஸ் மீத்தேன் தானே கேன்சல் ஆகிடும். அப்போ 36 × 2 எவ்வளோ வரும் எனக்கு? 72. அதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு. How much volume of carbon dioxide is produced when 50 gram of calcium carbonate is heated completely under standard conditions? ஓகேங்களா? பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க முடியுங்களா? calcium carbonate is heated completely under standard conditions. இப்போ நான் கெமிக்கல் கால்சியம் கார்பனேட்டை நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் இன்டு கால்சியம் ஆக்சைடு அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு. நம்மளுக்கே தெரியும். அப்போது இதில் எத்தனை மோல்ஸ் இருக்குன்னு உங்களால் கால்குலேட் பண்ண முடியுமா? 1 மோல் தான் இருக்குது கால்சியம் கார்பனேட்டு
1 moles தான் இருக்குது. அண்ட் தென் கால்சியம் ஆக்சைடு 1 mole தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ 1 mole தான் இருக்குது. இது 1 moles, இதுவும் 1 moles, இதுவும் 1 moles. ஓகேங்களா. சரி, மோல்ஸு 1 mole தான் இருக்குது அப்படின்னா 1 mole which is equal to molar mass இல்லையா. மாலிகுலர் மாஸ் அண்ட் மோலார் மாஸ் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கால்சியம் கார்பனேட் இருக்கா இல்லைங்களா, அவனுடைய மோலார் மாஸ் என்னவாக இருக்கும்? கால்சியத்துக்கு 40, கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16 × 3. அப்போ 48 + 12 60, 60 + 40 100. அதுதான் அங்கே 100 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாலிகுலர் மாஸ். 1 mole which is equal to மாலிகுலர் மாஸ்ன்னு படிச்சுட்டு இருக்கோமா இல்லைங்களா. ஓகேங்களா, அதை வச்சுட்டு அவனுடைய மாலிகுலர் மாஸை சொல்லியாச்சு. அண்ட் ஹீட்டிங் ப்ரொடியூசஸ் கார்பன் டை ஆக்சைடு. எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். 1 mole தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ 1 mole கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஹியர். புரியுதுங்களா. சரி, அவன் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஹவு மச் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரொடியூஸ் when 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இஸ் ஹீட்டட் அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்கான். ஸோ இதெல்லாம் சிம்பிள். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இதை எடுத்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷனில் இது மோல் கொடுத்துருந்தானா அவன் கேட்குற கொஷின்ஸ் நம்மளுக்கு எதில் கேட்டிருக்கான்? கிராமில் கேட்டிருக்கானா. இது அப்படியே 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் விச் இஸ் ஈக்குவல் டு, இது 1 mole தான் இருக்குது. 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ? 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இல்லையா. இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான்னா 50 கிராம் தான் எடுத்துக்க போகிறான்னு சொல்லிட்டான். அப்போ 100க்கு 100 எடுத்துக்கிட்டான் அப்படின்னா 1 mole. அப்போ அவன் எடுத்துக்கிட்டது பாதி தான் எடுத்துருக்கான். 100 பாதியாக எடுத்துருக்கான். அப்போ 50 கிடச்சிருக்கா. அப்போ இந்த பக்கமும் 12 டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 22 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வில் கெட். புரியுதுங்களா. ஆன்சர் பார்க்கலாங்களா. ஓகே, 22 கிராம்ஸ். இங்கே பாருங்கள், கொடுத்துருக்கிற கொஷின்ஸு வால்யூம் கிராமில் கொடுத்துருக்குறான். கொஷின் கேட்டுக்கிறதுல கேட்டிருக்கான்னு பாருங்கள், வால்யூமில் கேட்டிருக்கான். ஆனால் இப்போ நம்ம எதில் கண்டுபிடிச்சிருந்தோம்? கிராமில் கண்டுபிடிச்சிருந்தோம். அதை ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் மாற்றிக்கலாம், வால்யூமாக மாற்ற முடியும். பாருங்கள், அட்டு எஸ்டிபி கிடையாது, எஸ்டிபி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அட் எஸ்டிபி 1 mole of carbon dioxide occupies a volume of 22.7 liters. ஓகே, அப்போ 50 கிராமுங்கும் பொழுது சரி ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 mole which is equal to மாலிகுலர் மாஸ்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், which is equal to 22.7 liters. சரிங்களா, 22.4 liters இருக்கலாம், 22.7 liters இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது எதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 22.7 liters. அப்போ ஒரு மோலுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? நம்ம 22.7 liters யூஸ் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க பார்க்கலாம். 1 mole தான் கார்பன் டை ஆக்சைடு இருந்து, சரி 1 mole தான் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குது இல்லைங்களா. இங்கே பாருங்கள், 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆக்குபைஸ் வால்யூம் ஆஃப் 22.4 liters. காரணம் என்ன? 1 mole இருந்துச்சுன்னா எவ்வளோ சொல்லி கொடுத்தேன் நான்? 22.7 liters. அப்போ 22.7 liters. At STP 50 gram of calcium carbonate on heating produces அப்படின்னு கேட்டிருக்காங்களா இல்லைங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள், ஈக்குவேஷன்ஸ் எடுத்துங்க. calcium carbonate which is gives calcium oxide and then carbon dioxide. இதை அப்படின்னு என்ன பண்ணுறேன்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் வச்சுங்க பார்க்கலாம். இது 1 mole தானே, 1 mole which is equal to 22.7 liters. ஓகேங்களா, 22.7 liters which is equal to என்ன சொல்லுவோம் நம்ம, எவ்வளோன்னு சொல்லுவோம் 100 கிராம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 22.7 liters of calcium carbonate which is equal to 22.7 liters of
கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லிடலாமா? இப்போது இதோடைய வேல்யூஸை 50யாக மாற்றிருக்காங்க. இதோட வேல்யூஸ் என்ன பண்ணியிருக்காங்க? 50யாக மாற்றிருக்காங்க. அப்போ இதோட வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணணும்? பாதியாக குறைக்கணும் இல்லைங்களா? பாதியாக குறைச்சா எவ்வளோ வருது நம்மளுக்கு? 11.35 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் ஒரு மோல் தான் இருக்குது. இப்போ என்ன கிடைக்கும்? 11.35 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சிம்பிளாக நம்மகிட்ட கொடுத்துருக்கிறத வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். கீழே பாருங்கள் என்ன ஆன்சர் கொடுத்துருக்கான்ட்டு. 11.35 லிட்டர்ஸ் ஆஃப் CO2 கொடுத்துருக்கான். புரியுதுங்களா? ஸோ இங்கே இந்த ஸ்டெப்ஸில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். வெறும் கால்சியம் கார்பனேட் இருக்கா இல்லைங்களா, அதை வந்து 100 கிராம்னு வச்சுட்டான். அது ஒரு மோல் 1 mole ஆஃப் கால்சியம் கார்பனேட் which is equal to 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இல்லையா? இப்போ இது ஒரு மோலுக்கு பதில் மோலார் மாஸாக மாற்றிட்டான். அப்போ 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்னு வச்சுக்கலாமா? இதை அவன் கிராமாக மாற்றுறதுக்கு பதிலாக வால்யூமாக மாற்றிக்கிட்டான். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? 22.7 லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு வச்சுக்கிட்டான். இப்போ இங்கே இருக்க டேர்ம் இருக்கா இல்லைங்களா, அதை அப்படியே கீழே கொண்டு வந்துட்டான். கீழே கொண்டு வந்துட்டால் என்ன கிடைக்கும்? 1 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் which is equal to 22.7 liters of carbon dioxide divided by 100 gram of calcium carbonate. என்கிட்ட கொடுத்துருக்கிறது 50 கிராம் கொடுத்துருக்கான். அப்போ இந்த பக்கம் நீங்கள் 50ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த பக்கம் எதாவது மல்டிப்ளை பண்ணுங்க, 50ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி 22.7 இன்ட்டு 50 டிவைடட் பை 100 வருமா? இது கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு 2ஆல் கேன்சல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 11.35 கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் கிளியராக எழுதி வச்சுக்கிங்க. இந்த மாதிரி தான் சம்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் பார்க்கலாம். How much volume of chlorine is required to form 11.2 liters of HCl at 273 Kelvin? At 273 Kelvin. Okay. How much volume of chlorine is required to form 11.2 liters of HCl at 273 Kelvin and 1 atmospheric pressure? சரி, ஃபஸ்ட்டு HCl எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். H2 plus Cl2 gives 2HCl கொடுத்துருக்காங்களா? எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 mole. Here also hydrogen 1 mole and then chlorine 1 mole gives 2 moles. ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட கொஷின்ஸ் கேட்டிருக்கிறது கிவன் டேட்டாஸ் எல்லாமே வால்யூமில் இருக்குது. 1 mole which is equal to என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம? 1 mole which is equal to molecular mass which is equal to 22.4 liters. ஓகேங்களா? இங்கே 273 Kelvin and then 1 ATM ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் கொடுத்துருக்கானுங்க. அப்போ அதோடைய வேல்யூ எவ்வளோ? 22.4 liters. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் 1 mole தான் இருந்துச்சு. ஸோ இதுவும் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னா 22.4 liters ஆஃப் ஹைட்ரஜன். குளோரின் எவ்வளோ இருக்குது? 22.4 liters which is equal to ஹைட்ரஜன் குளோரைடு எத்தனை கிடச்சிருக்கு? 2 moles கிடச்சிருக்கு. அப்போ 2 × 22.4 liters எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 44.8 liters. இதில் யார் ரெண்டு பேர்த்து ஈக்குவேட் பண்ணியிருக்காங்கன்னா குளோரினையும் ஹச்சிலேருந்து ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், இது நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ சிம்பிளாக இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா 22.4 liters 22.4 liters for 4 liters of chlorine which is equal to 44.8 liters of HCl. ஓகேங்களா? இப்போது இந்த 44.8 liters of HCl இருக்கா இல்லைங்களா, அது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 22.4 of chlorine divided by 44.8 liters of HCl which is equal to 1 liter of HCl. அவன் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறது எவ்வளோ HCl நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான்? 11.2. அப்போ 11.2 லிட்டர்ஸ் எனக்கு தேவைப்படுதுன்னா இந்த பக்கம் 11.2 மல்டிப்ளை பண்ணுறதுனால இந்த பக்கம் எதாவது மல்டிப்ளை பண்ணணும். நம்ம 11.2 தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 22.4
divided by 44.8 liters. மேலே இருக்கிறது குளோரின், கீழே இருக்கிறது HCl into 11.2 liters of HCl. இப்போ இந்த ரெண்டு அப்படியே கேன்சல் பண்ணலாங்களா? இந்த ரெண்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் வரும் இல்லைங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு அப்படியே 4 டைம்ஸ் இதை கேன்சல் பண்ணி பாருங்கள் பார்க்கலாம். இதையும் கேன்சல் பண்ணுங்கள். எவ்வளோ கிடைக்கும்? 5.6 liters ஆஃப் குளோரின் கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த ஸ்டெப்ஸை நல்லா கிளியராக எழுதி வச்சுங்க புக்கில். பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். liters of chlorine is required. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். Calculate the percentage composition. Okay, calculate the percentage composition of the elements present in magnesium carbonate. ஓகேங்களா? Calculate the percentage composition of elements present in magnesium carbonate. How many kilogram of carbon dioxide can be obtained by heating 1 kilogram of 90% pure magnesium carbonate? ஸோ இதில் ரெண்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கால்குலேட் த பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் மெக்னீஷியம் கார்பனேட். பர்சன்டேஜ் காம்போசிஷன் அப்படின்னா மெக்னீஷியம் கார்பனேட் இருக்குது அப்படின்னா அதை ஹீட் பண்ணும்போது என்னென்ன கிடைக்கிது? மெக்னீஷியம் கார்பனேட்டை, மெக்னீஷியம் ஆக்சைடு இந்த கார்பன் டை ஆக்சைடு இவங்களுடைய பர்சன்டேஜ் காம்போசிஷன் எவ்வளவு அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட் கொஷின். ரெண்டாவது கொஷின், ஹவு மெனி கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேன் பி அப்டைன் பை ஹீட்டிங் 1 kilogram ஆஃப் 90% பியூர் மெக்னீஷியம் கார்பனேட். 100% பியூர் மெக்னீஷியம் கார்பனேட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக உங்களுக்கு மெக்னீஷியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடு கன்வெர்ட் ஆகும். ஆனால் நம்ம மட்டும் கொடுத்துருக்கிறது 90% தான் பியூர். 1 கிலோகிராமில் 90% தான். 1 கிலோகிராமில் 1000 கிராம்னு வச்சுக்கலாங்களா? அதில் 90% தான் பியூர் அப்படின்னா 900 கிராம் தான் பியூராக இருக்கும். இப்போ 1000 கிராம் இல்லாமல் வெறும் 900 கிராம் தான் பியூராக இருக்கும். அப்போ அதில் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸ். மெக்னீஷியம் கார்பனேட் ஆன் ஹீட்டிங். கார்பனேட்டை எதை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீட் பண்ணாலுமே இட் கன்வெர்ட்ஸ் இன்டு கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? அப்போ மிச்சம் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னா MgO. அப்போ மெக்னீஷியம் ஆக்சைடு அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குது? இதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மோலார் மாஸ். மெக்னீஷியம் இருக்கா இல்லைங்களா? மெக்னீஷியத்தோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? 12. 12 into 2 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 24. அப்போ 24 இது ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியுங்களா உங்களால்? 24 + 12 16 into 3 எவ்வளோ? 48. அப்போ 60 + 24 எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 84. அதனால தான் இந்த இடத்துல 84 கிராம் மோல் இன்வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இதில் மெக்னீஷியம் கார்பனேட் வந்து 84 கிராம் இருக்குது அப்படின்னா, இது 84 கிராம் இருக்குது அப்படின்னா இதில் மெக்னீஷியம் எத்தனை இருக்குது? ஒன்று தான் இருக்குது. அதாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெக்னீஷியம் கார்பனேட் 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் கண்டென்ஸ் 24 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நவ் 100 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் கண்டென்ஸ். இப்போது என்கிட்ட 100 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் கண்டென்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பாருங்கள் பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளாக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா 84 கிராம். ஓகே, 84 கிராம் ஆஃப் magnesium carbonate which is equal to 24 gram of magnesium. ஓகேங்களா? எனக்கு 100 கிராம் தேவைப்படுது. இந்த 84 கிராமை கீழே கொண்டு போயிடலாமா? அப்போ 24 டிவைடட் பை 84ன்னு கொண்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் எனக்கு 100 கிராம் தேவைப்படுது அப்படின்னா 100 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட்னா இந்த பக்கம் எதாவது மல்டிப்ளை பண்ணுவீங்க? 100 கிராம் தான் மல்டிப்ளை பண்ணி. இந்த ஸ்டெப்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கிறது. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 28.57 கிராம் ஆஃப் மெக்னீஷியம். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் மெக்னீஷியம் எவ்வளோ இருக்க போகுது நம்மளுக்கு? 28.57 கிராம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், கார்பன். மெக்னீஷியம் கார்பனேட்டில் கார்பன் இருக்காங்களா? அந்த கார்பன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஏற்கனவே
நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மெக்னீஷியம் கார்பனேட்டுக்கு 84 கண்டுபிடிச்சாச்சு. அப்போது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் which is equal to 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. சரி, கார்பன் டை ஆக்சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக யார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், தனித்தனியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 கிராம் ஆஃப் கார்பன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது என்கிட்ட இருக்க வேண்டியது 100 கிராமுக்கு தேவைப்படுது. அப்போ இந்த 84 கீழே கொண்டு போயிட்டோம்னா 12 டிவைடு பை 84. மேலே இருக்கிறது கிராம் ஆஃப் கார்பன், கீழே இருக்கிறது கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட். இங்கே 100ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த பக்கம் எதாவது மல்டிப்ளை பண்ணலாம், நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கேன்சல் பண்ணிடலாமா மெக்னீஷியம் கார்பனேட்டை? அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கும் நம்மளுக்கு 14.29 கிராம் ஆஃப் கார்பன். புரியுதுங்களா? அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கேட்டால் எவ்வளோ சொல்லுவீங்க நீங்கள்? 14.29 சொல்லணும். அந்த நெக்ஸ்ட் இன்னொருத்தர் யார் இருக்காங்க மெக்னீஷியம் கார்பனேட்டில்? மெக்னீஷியம் கண்டுபிடிச்சாச்சு, கார்பன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆக்சிஜன். ஓகே, ஆக்சிஜன் பாருங்கள் பார்க்கலாம். ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது? O3 இருக்கா இல்லையா? அப்போ 16 × 3 எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 48. அப்போது 84 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட் which is equal to 48 கிராம் ஆக்சிஜன். அப்போது 1 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட் which is equal to 48 divided by 84. இந்த பக்கம் நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த பக்கம் எதாவது மல்டிப்ளை பண்ணலாம், நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் எவ்வளோன்னு பாருங்கள். பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ? 57.7414 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கலாம் நம்மளுக்கு. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ பாருங்கள் 84 கிராம் ஆஃப் 100% பியூர் மெக்னீஷியம் கார்பனேட் ஆன் ஹீட்டிங் gives 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 84 கிராம் ஆஃப் பியூர் 100% பியூர் மெக்னீஷியம் கார்பனேட் இருக்குது நம்மக்கிட்ட. அதை ஹீட் பண்ணும் பொழுது எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு தருது? ஒரு மோல் தானே வெளியே தள்ளுது. அப்போ 44 கிராம் தான் நம்மளுக்கு வெளியே தள்ளுது, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம் நம்ம இந்த இடத்துல? நம்ம எடுத்துக்கிட்டது இப்போ 90% தான் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டெப்ஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இதில் 100% இந்த ஸ்டெப்ஸ் இருக்கா இல்லைங்களா? இதில் இருந்து பாருங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 gram of carbon dioxide, okay, which is equal to 84 gram, okay, 84 gram of 100% இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 44 gram divided by 84 gram into 100% கொண்டு வந்துட்டேன். which is equal to இந்த இடத்துல 1 கிராமாக மாறி போயிடுமா? 1 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட்டாக மாறி போயிடும். இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணணும் தெரியுமில்ல? மெக்னீஷியம் கார்பனேட்டு அவனுடைய மோலார் மாஸ் which is equal to கார்பன் டை ஆக்சைடு மோலார் மாஸ் ரெண்டும் எழுதிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது அப்படியே கீழே கொண்டு வந்துட்டால் 1 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட்டாக மாறிடும். நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? 90% தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? 1 கிலோகிராமில் 90% பியூராக இருக்குது. அதை எப்படி இல்லைன்னா நம்ம 90% ஆஃப் 1000 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் which is equal to இங்கே நம்மளுக்கு என்ன இருந்துச்சு? 44 divided by 84 into 100 அப்படின்னு இருந்துச்சா? 84 into 100% போட்டிருந்தோமா? இந்த பக்கம் நான் 90% into 1000 கிராமால் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த பக்கம் எதாவது மல்டிப்ளை பண்ணணும். நம்ம
90% இன்ட்டு 1000 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இதில் 90% இதையும் 0 கேன்சல் பண்ணிட்டு இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 471.43 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். புரியுதுங்களா? இது அப்படி கிலோகிராமுக்கு மாத்திரமா இருந்துச்சு அப்படின்னா 0.471 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு கிடைக்கும். புரியுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ஸ்டெப்ஸில் நம்ம புக்கில் கிளியராக கொடுக்க கிடையாது. நான் கிளியராக ஒரு ஸ்டெப்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி எழுதி வச்சிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாப்பிக்கு லிமிட்டிங் ரியேஜன்ஸ். அதை பற்றின இதை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.